பெண்கள் மேல ஆதிக்கம், பெண்கள் மேல அடக்குமுறை, இழிவா பாக்குறது, கொச்சப்படுத்துறது, தாழ்வா பாக்குறது இந்த சமுதாயத்தில் அதிகமா போச்சு. மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு இயற்கை தண்டனை கொடுத்துருக்கோம், சிறைச்சேதம் பண்ணிட்டேன். அது சரியா தவற விட்டுங்க. இந்த அம்மா என் மாறுபடுத்துறது தீயரிக்கணுங்க. மகாபாரதத்துல பாருங்க, அப்பா என்ன சொல்லுவீங்க நீங்க? பெண்ணை எங்கேயோ கௌரவம் பார்த்துருக்கோமா? சொல்லுங்க. சூதாட்டம் 1:5 1:5 புரியுதா? கோர்ட்டு சொல்லுதுங்க, கல்யாணமானவன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டி கூட இருக்கலாம். இருக்குது. கண்குமையன் வச்சுக்கலாமா? இருக்குது. என்ன 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 நியாயம்? அது ரிவர்ஸா பேசுவோமா? ஒரு பெண்ணு தனக்கு கணவனை வச்சுக்கிட்டு இன்னும் 2 ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவானா? வாழ்க நலம் பெறுக. பதிவுகள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சமுதாயத்துக்கு உடன்படாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா சமுதாயத்துல சொல்லப்படாத விஷயம் கிடையாது. அத சில பேர் சொல்லாம மூடி மறைச்சதுனால நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். காரணம், போக டைம் வந்துருச்சு. நாளைக்கு சொல்லாமது இன்னைக்கு சொல்லிடு, இன்னைக்கு சொல்லாமது இப்ப சொல்லிடு. நாளைக்கு சொல்ல முடியாம போயிடலாம், நான் அடுத்த நிமிஷம் இல்லாம போயிடலாம் அப்படின்றதுனால. அதுக்கான வரைமுறைகள் தெரிஞ்சதுனாலையும் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணதுனாலையும் சொல்றேன். இப்ப ஒரு தம்பி சொல்றாரு, பெண்கள் மேல ஆதிக்கம், பெண்கள் மேல அடக்குமுறை, இழிவா பாக்குறது, கொச்சப்படுத்துறது, தாழ்வா பாக்குறது இந்த சமுதாயத்தில் அதிகமா போச்சு. 100% உண்மை, 1000% உண்மை. இதை பத்தி பேசினா சில மதவாதிகள் என் மேல கோவப்படுவாங்க, சில அரசியல்வாதிகள் இன்னும் கோவப்படுவாங்க, படிச்சேன்னு சொல்லி பட்டணம் வச்சிருக்க பெரிய பெரிய ஆளு கோவப்படுவாங்க. தெரிஞ்சும் கூட கொஞ்சம் மேலோட்டமா சொல்றேன். பெண்ணை கொச்சப்படுத்துறது இந்த சமுதாயம் இன்னைக்கு தெரிஞ்சா? சிலப்பதிகாரத்துல பாருங்க, கண்ணையை விட்டு கோவலம் ஓடி போனா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள போடுறதுக்கு பதிலா அந்த மாதிரி விட்டுருச்சு. மாதவியோட சேர்ந்து குழந்தைய பெத்து திரும்பி வராராம், வாடா கணவனையும் கூப்பிட்டுன்னு சொல்லி கதை சொல்லுது. அது எந்த நியாயம் எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் கணவனை சிறைச்சேதம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பகத்தை அறுத்து இருந்தாங்களாம், தீ பிடிச்சிருச்சான். இதான் உண்மை, இதான் சத்தியம். இது பொய், செய்யக்கூடாது. என்னை விட்டு போனேன்னு அவன் அப்பவே இதை செஞ்சிருக்கணும். அதை விடு, அவன் பண்ண தவறுக்கு மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு இயற்கை தண்டனை கொடுத்துருக்கோம், சிறைச்சேதம் பண்ணிட்டேன். அது சரியா தவற விட்டுங்க. இந்த அம்மா என் மாறுபடுத்துறது தீயரிக்கணுங்க. ஒரு கணவனுக்காக மதுரையை தீப்பிடிக்க வைக்கணுமா? இதை உங்க இலக்கியமா அப்படின்னு கேட்டேன். என்ன பதில் இருக்கு? நான் கேட்கல, கேட்டா என்ன பதில் கேட்கிறேன். அங்கேயும் பெண்ணை கொச்சப்படுத்தணுமா? மகாபாரதத்துல பாருங்க, அப்பா என்ன சொல்லுவீங்க நீங்க? பெண்ணை எங்கேயோ கௌரவம் பார்த்துருக்கோமா? சொல்லுங்க. சூதாட்டம் 1:5 1:5 புரியுதா? அப்புறம் இதெல்லாம் சொல்லலாம், இன்னும் சொல்லிட்டே போகலாம். அப்ப எங்க நீங்க போய் பார்த்தாலும் பெண்ணை இழிவாகவும் கொச்சைப்படுத்தி பார்க்கறது தான் இந்த இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்க கதைகள். அதே மாதிரி ஒரு கடவுளுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, ஒரு ஆளுக்கு 1000 காதலிகள், அதை நியாயப்படுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க. இதுதான் இப்படின்னா, இன்னொரு மதத்துல அந்த புஸ்தகம் மொத்தமே இதை பத்தி தான் பேசிருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி இருக்கலாமான்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை பக்கத்துல வச்சுட்டு புதிய ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லக்கூடாது, என்ன அடிக்க வந்துருவீங்க நீங்க, இதான் சத்தியம் பேசக்கூடாது. இது மாதிரி இந்தியாவில் உலகத்துல இருக்க பெரிய மதங்கள், சிறிய மதங்கள், குட்டி மதங்கள், அது பிரிஞ்ச மதங்கள் எல்லாத்துலயுமே பெண்களுக்கு ஒரு சரியான இடம் கொடுக்கலன்றது உண்மைங்க. கொடுக்காம இருந்தது காரணம், எழுதுறவங்க 90% யாரு? ஆம்பளை பையங்க, முனிவர்கள் அல்லது புலவர்கள், புலவிகள் தெரியல, எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல. பெண்ணை கொச்சப்படுத்தி பார்த்திருக்காங்க. அந்த கொச்சப்படுத்தோடு இன்னைக்கு அதான் நடக்குது. அப்ப இந்த பெண்களோட இந்த ஸ்டேட்டஸ் மாறணும்னா அணுகுமுறை மாறணும். இதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கிறணும். எப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தில் பெண்களை அப்படி பார்க்கறது தவறில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கோர்ட் சொல்லுதுங்க, கல்யாணமானவன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டி கூட இருக்கலாம். இருக்குது. கண்குமையன் வச்சுக்கலாமா? இருக்குது. என்ன 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 நியாயம்? அது ரிவர்ஸா பேசுவோமா? ஒரு பெண்ணு தனக்கு கணவனை வச்சுக்கிட்டு இன்னும் 2 ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவானா? அப்ப அது தவறான முறையா? அது தவறுன்றாங்களே, அடல்ட்ரின்றானே. இது அடல்ட்ரி இல்லையா? எங்கங்க நியாயம்? சொல்லிட்டே போலாம். இப்படி சொல்லி போனா கதை பெருசாயிரும். சுருக்கமா சொல்றேன். இப்ப ஒரு தம்பி சொல்றாரு, ஏங்க பெண்கள் மேல இது மாதிரி ஆதிக்கம் செலுத்துறாங்க, அவங்களை அவமானப்படுத்துறாங்க, ரேப் பண்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மேஜர் காரணம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸா அல்லது அவங்களுடைய எக்ஸ்போஷரா, அவங்க பார்வையா, அவங்களுடைய நடப்பு முறையா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவர். நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆணு பெண்ணும், பெண்ணு ஆணை பாக்குற கண் பார்வையில கோளாறு இருக்குன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, கேரளாவுக்கு போங்க, 90% கேரளாவில் இருக்க பெண்கள் மேல மாராப்பு இருக்காதுங்க. மாராப்பு ஏன் இல்லைன்னா அங்க நார்மல். அது மாராப்பு போடுறவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இப்ப மாராப்பு போடாத பெண்ணு நீங்க தினமும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
பெருசா வித்தியாசம் தெரியாது, ஒரு ஆர்வ கோளாறு இருக்காது, இப்படி பார்க்கணும் தோணாது உங்களுக்கு. உண்மையா பையா? உண்மைதானே? அங்க அப்படி இருக்குது. இங்க பை சான்ஸ் ஒரு பொண்ணோட மாறாப்பு லேச கீழே விழுந்துச்சு, பிபி ஏறிடுறீங்க. பிபி ஏறி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனவன. ஏன்? அவனுக்கு இத பத்தி நிறைய தெரியாதனாலையும் பார்க்காதனாலையும். அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாரு, அவருக்கு பிடிச்சி அடிக்க முடியாதுல்ல, போயிட்டு இருந்தார் பாவம். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, பிறந்த குழந்தைகள் பிறந்த மேனியா ஆணும் பெண்ணும் ஒரு 5-6 வயசு வரைக்கும் அப்படியே தெரியணும், ஒன்னும் ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மெல்ல 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 உடம்புல வர்ற மாற்றங்களை அவன் புரிஞ்சுக்கணும். அப்ப சொல்லுவான், எனக்கு செஸ்ட் அவளுக்கு வந்து பிரஸ்ட், ஓகே, ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படி இருக்கும். எனக்கு இது மாதிரி ஒரு உறுப்பு, அவங்களுக்கு இந்த மாதிரி உறுப்பு, ஓகே, ஆணும் பெண்ணுக்கு வேற உறுப்பு அப்படின்னு காமனா போயிடும். அந்த இச்சை இல்லாம சாதாரணமா பார்க்கக்கூடிய பார்வையில அவன் பார்க்க முடியும்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகணும். என்ன சூழ்நிலை எப்படி உருவாக முடியும்? காலேஜில் இல்லாம ஸ்கூல் முறையில கூட இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட, செக்ஸ் ஆர்கன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும். ஏன்னா ஒரு தாய்கிட்ட போய் கேட்கறான் பையன், ஏமா உனக்கு மாத்திரம் பால் வருது, அப்பாவுக்கு ஏமா பால் வரலன்னா கணவர் அளவெடுத்துட்டான். அம்மா, ஏன் என்னடா பேசுற, இதான் படிச்சுக்கிட்ட ஸ்கூல்னு கேட்கறாங்க. அவன் என்ன பண்ண, அதோட நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் அம்மாட்ட கேட்கறதே கிடையாது, எல்லாம் இன்டர்நெட் சொல்லுதான். இன்டர்நெட்ல படிச்சுக்கிட்டாரு, அவரு அதிகமா படிச்சுக்கிட்டாரு. அப்ப என்ன விஷயம்னா, இங்க சாதாரணமா ஆணும் பெண்ணும், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிகள், உற்றார் உறவினர்கள் மத்தியில இந்த செக்ஸை பத்தி நார்மலா பேசுறதும், ஆரோக்கியகரமான தர்க்கம் பண்றதும், ஆரோக்கியம் அணுகுமுறை வைக்கிறதும் ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஆர்வ கோளாறுங்களே பார்க்காத ஓன்று அது போயிருங்க. நார்மல் வெளிநாட்டுகள்ல 5 கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ரேப் கில்லிங் ரொம்ப குறவுங்க. பெண்ணிட்ட போவா, இஷ்டம்னா கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். ரேப் அண்ட் கில்லிங், மோலஸ்டேஷன், பின்னாலே போய் முத்தம் கொடுக்கறது, ஆச்சர் ஊத்துறது, சட்டை இழுக்கிறது, போர்னோகிராஃபி பண்ணி அவளை ஏமாத்துறது எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. போர்னோகிராஃபி சைட்ல போய் பாத்துக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா பெண்களை வந்து கட்டாயப்படுத்தி தனக்கு ஒரு பலியாடு ஆகிறது வெளிநாடுகளுக்கு குறைவு. காரணம் அங்க செக்ஸ் எஜுகேஷன் இருக்குது, செக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்கூல் இருக்குது, சொல்லுகிற விஷயங்கள் இருக்குது, பாடத்திட்டங்கள் இருக்குது, அணுகுமுறை வித்தியாசம். அதனால இந்த பெண்களை பாதுகாக்கணும்னா நீ எத்தனையோ பொஸ்கோ மஸ்கோ துஸ்கோன்னு 1000 ஆக்டை கொண்டு வந்து போலீஸ்காரனை போட்டு அவங்கள கேஸை வச்சு இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. என்னுடைய மனசுல, உங்க மனசுல, நம்ம மனசுல மாற்றங்கள் வரணும். அந்த அணுகுமுறை தெரியணும், ஆட்டிடியூடு மாறணும். என்னது, பெண் என்ன போல ஒரு இனம், அவளுக்கு ஆர்கன்ல இது மாதிரி வித்தியாசங்கள் வரும், இது இயற்கையின் படைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆர்வக்கோளெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களும் அணுகுமுறையும் சமுதாயம் செய்ய முடியுமா? அதுதான் விட்டுட்டு ஒரு ரேப் ஆன உடனே ஒரு 6 மாசத்துக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்றீங்க, பிரேக்கிங் நியூஸ், பிரேக் த நியூஸ் போட்டு அடிச்சு பின்னி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறுத்தலாம் அதை இல்லையா? சொல்லுங்க, மாற்றம் வரலையா? அன்னைக்கு பெண்ணு சேலை உடுத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பெண்ணு பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கா, ஆப்ராயில் இருக்காங்க, இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல இருக்கிறாங்க, ஆண்கள் அது மாதிரி மாறி இருக்காங்க. இந்த மாற்றங்களோட அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் ஒரு வழி. தவிர நிறைய சட்டத்திட்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள், தண்டிப்புகள்லாம் வச்சதுனால மனுஷன் மாறவே மாட்டான். மாற்றம் வர வேண்டியது மனதளவில். அது மனதளவில் வரணும்னு சொன்னா அறிவு வளரணும். அந்த அறிவு வளரணும்னா அதுக்காக அறிவை கொடுக்கணும். எங்க தவறு? நம்முடைய கல்வி முறையில் மாபெரும் தவறு. யாரு மாத்துவாங்க? சங்க ஊதிட்டேன், எந்திரிக்கிறீங்களா எந்திரிக்கலையா உங்க பொறுப்பு. வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.